Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் ஆல்ட்காயினோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடிசி டாமினன்ஸ், பிடிசி இது மூவ்மெண்ட் வந்து எப்படி நடந்தால் நமக்கு வந்து ஆல்ட்காயின் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுனா உங்களுக்கு ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ட்காயின் இன்வெஸ்டராக இருந்தால் இது கன்ஃபார்ம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இன்னும் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரூப்பில் வந்து ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். இதில் வந்து உங்களுக்கு குரூப் இருக்குது, சேனல் இருக்குது. ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் மெசேஜ் பண்ண முடியும், உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ அதே குரூப்பில் போனீங்கன்னா நீங்களும் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிடிசி டாமினன்ஸ். இது வந்து BTC.Dன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து BTC டாமினன்ஸோட ஷார்ட்கட். ஸோ அதனால் BTC.Dன்னு போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிட்காயின் BTC அப்படின்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதில் பிடிசி டாமினன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு பிடிசியும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நார்மலான டிக்ரீஸாக இருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிடிசி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின் வந்து ரொம்ப அடி வாங்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டம்ப் ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி, அதாவது பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிட்காயின் வந்து நம்ம கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆல்ட் காயின்லாம் செம்மையாக அடி வாங்கும் நமக்கு. அதுதான் வந்து நம்ம டம்ப் நடக்கிறதுக்கான மெயின் காரணம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நமக்கு வந்து டம்ப் நடக்கும். அதுவே பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிட்காயின் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். இது வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் ஃபேஸ். இப்போ அதுவே பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பார்க்கலாம். இப்போ பிட்காயின் டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, பிட்காயின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து பம்ப் கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து ஆல்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுவே நம்ம வந்து பிடிசி டாமினன்ஸ் டிக்ரீஸ் ஆகி பிட்காயினும் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஆல்ட் காயினில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைட்வேஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ அதுவே பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி பிட்காயின் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ட் காயின் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இது வந்து அப்படியே ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். இது ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ட் காயின் வந்து செம்மையாக அடி வாங்கும். அதுவே டாமினன்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிடிசியில் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மேஜரான கிராஷ் வந்து நடக்கும். அதுதான் வந்து டம்ப் ஆகும் வேகமாக. அதே மாதிரி டாமினன்ஸில் இன்க்ரீஸ் ஆகி பிட்காயினில் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் ஃபேஸ். அதுவே வந்து உங்களுக்கு பிட்காயின் டாமினன்ஸில் டிக்ரீஸ் ஆகி பிடிசியில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஆல்ட் சீசன். இப்போ அதுவே பிட்காயின் டாமினன்ஸும் டிக்ரீஸ் ஆகி பிட்காயினும் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின் பார்த்தோன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதுவே பிட்காயின் டாமினன்ஸ் டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு பிட்காயின் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் காயின் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன ரேலி வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஆல்ட் காயின் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோவே எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.